கேட்கிறதா என் குரல்? ஆம், கேட்கிறதா என் குரல்? உயிர் வாழ்வின் அடிப்படை இயற்கை. நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. எப்படி இயற்கை? மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் போன்ற உயிரினங்களின் முதன்மை தேவை. அத்தகைய இயற்கை கூறுகளுள் காற்றின் பங்கு பற்றி இங்கு பார்ப்போமா? இந்த குறிப்பிட்ட பாடத்தில் தன் வரலாறு கூறுதல் என்ற உத்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். காற்று உங்கள் முன்னிலையில் வந்து தன்னை பற்றி எடுத்துரைத்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை மிக அழகாக குறிப்பிடுகின்றால். ஆனால் கருத்துக்களில் சிறிது கூட சிதைவு இல்லை. காற்று என்றால் என்ன? நாம் அன்றாடம் உயிர் வாழ்விற்கு மூச்சுக்கு காற்று என்று மூச்சுக்கு 100 தரம் கூறுகின்றோம். அத்தகைய காற்றை பற்றி பல்வேறு இலக்கிய ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முந்தியவர் என்று கூறுகின்றார். தன்னுடைய திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும், மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும். அதனால்தான் இன்றைக்கு யோகா பயிற்சி என்பது எவ்வளவு அவசியம் என்று கூறுகின்றார்கள். அதற்கடுத்து இதே கருத்தை தான் ஔவையார் சொல்கிறார். காற்றினை வாயுதாரன் என்று கூறுகிறார், வாயுதாரன் என்று விழிக்கின்றார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கமும் உண்டாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கமும் உண்டாம். அப்ப மூச்சு பயிற்சி என்பது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை அறிகின்றோம். அத்தகைய காற்றின் வகைகள் என்ன? காற்று என்னென்னவற்றை நமக்கு தருகின்றது? நாம் அத்தகைய காற்றை எவ்வாறு சேதப்படுத்துகின்றோம் ஆகிய அனைத்தையும் நம்மிடம் உரையாட வந்துள்ளது. இந்த காற்று பல பெயர்களில் மக்களால் வழங்கப்படுகின்றது. உதாரணமாக வளி, தென்றல், புயல், சூறாவளி என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றார்கள். எப்படி அது? பருவகால மாற்றத்திற்கேற்றவாறு பெயர் மாற்றம். மென்மையாக தவழ்ந்து வந்தால் தென்றல் காற்று என்று கூறுகின்றார்கள், பூங்காற்று என்று கூறுகின்றார்கள். கடல் பகுதியிலிருந்து வீசினால் கடல் காற்று, பனிக்காலத்தில் வீசினால் பனிக்காற்று, வாடைக்காற்று. வாடைக்காற்று உடலுக்கு நல்லதல்ல என்று பெரியோர்கள் கூறுவார்கள். மேற்கு பகுதியிலிருந்து வீசினால் மேல்காற்று, கிழக்கு பகுதியிலிருந்து வீசினால் கீழ்காற்று, மென்காற்று, இளம் தென்றல், புழுதிக்காற்று. புழுதிக்காற்று வரும்பொழுது நாம் முகத்தை எல்லாம் மூடிக்கொள்வோம். ஆடிக்காற்று, கடும் காற்று, சூறாவளி காற்று, புயல் காற்று என்று பல்வேறு வகைகளில் ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகின்றது. இந்த காற்று எந்த திசையிலிருந்து வீசுகின்றது என்ற ஒரு வினா எழும்புகிறது. காற்று 4 திசையிலிருந்தும் வீசுகின்றது. கிழக்கு பகுதியிலிருந்து வீசினால் அந்த காற்றை நாம் கொண்டல் காற்று என்று கூறுகின்றோம். கொண்டல் என்ற பெயரிலேயே அழகு அமைந்துள்ளது. நமக்கு குளிர்ச்சியை தருகின்றது, இதத்தை தருகின்றது. கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று என்று அழைக்கப்படுகின்றது. இந்த காற்று நமக்கு மிகுந்த பயனை தருகின்றது. அடுத்து மேற்கு பகுதியிலிருந்து காற்று வீசினால் அதனை குடக்கு, கிழக்கு பகுதியிலிருந்து வீசினால் குணக்குன்னு சொல்றோம், மேற்கு பகுதியிலிருந்து வீசினால் குடக்கு என்று கூறுகிறோம். மேற்கிலிருந்து வீசும் பொழுது கோடை காலத்தில் அது வீசுகின்றது. அதனால் வறண்ட நிலப்பகுதியில் வீசுகின்றது, வெப்ப காற்றாக இருக்கும். அது நமக்கு இதம் தருவது இல்லை. அதற்கு அடுத்தது வடக்கு, வாடைக்காற்றுன்னு சொல்லுவாங்க. வடக்கு என்பதற்கு வாடை என்ற பொருளும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடைக்காற்று. பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று. இது உடலுக்கு சேதம் விளைவிக்கும். 4வது எல்லோரும் விரும்பும் தெற்கிலிருந்து வீசும் தென்றல் காற்று.
இந்த தென்றல் காற்று வந்து மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி மென்மையாக வீசுகின்றது. ஆக மொத்தம் காற்று 4 வகைப்படும். கீழ்காற்று அல்லது குணக்கு என்று சொல்கிறோம். அப்புறம் குடக்கு, வாடை, தென்றல். குணக்கு என்பது கிழக்கு பகுதியிலிருந்து வீசுகின்றது, மழை மேகங்களை சுமந்து கொண்டு நமக்கு இதம் அளிக்கின்றது. குடக்கு என்பது மேற்கிலிருந்து வீசுகின்றது, வெப்பக்காலத்தில் நமக்கு வெப்பக்காலத்தில் வீசுவதால் அது ஏற்றதல்ல. 3வது வாடைக்காற்று பனிப்பகுதியிலிருந்து வீசுகின்றது, இதை ஊதைக்காற்று என்றும் கூறுகின்றோம். 4வது தென்றல் காற்று தெற்கு பகுதியிலிருந்து வீசுகின்றது, இது ஆறு, மலை, பள்ளத்தாக்கு ஆகியவற்றையெல்லாம் கடந்து நம் மனதிற்கு இதம் அளிக்கின்றது. இந்த தென்றல் காற்றை பற்றி பல்வேறு இலக்கிய ஆசிரியர்கள், உனக்கு இலக்கிய ஆசிரியர்கள் காற்றை பற்றி கூறும் கருத்துக்கள் யாவைனா, முதல்ல திருமூலரோட கருத்தை எழுதுவீங்க, அப்புறம் ஔவையார் கூறிய கருத்து, அதற்கு அடுத்தது தான் வருகின்றது பல்வேறு இலக்கிய ஆசிரியர்கள். முதல்ல எப்பொழுதும் போல இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லும்போது, வண்டோடு புக்க மணவாய் தென்றலே, வண்டோடு புக்க மணவாய் தென்றலே என்று கூறுகிறார். எப்படி அது காற்றானது வீசும் பொழுது சோலைகளிலெல்லாம் புகுந்து வீசுகின்றதாம். அப்பொழுது வண்டுகளையும் அழைத்து வருவதால் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று குறிப்பிடுகின்றார். இதே கருத்தை பலப்பட்டாடை சொக்கநாத புலவர் என்பவர் தன்னுடைய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது, பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற இலக்கியத்தில் சொல்லும்போது, நன்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர, நன்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர பொறுப்பில் செந்தமிழின் முன்னுதித்த தென்றலே. தமிழுக்கு முன்னாடி உதித்து விட்டதாம். நன்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று குறிப்பிடுகின்றார். இலக்கிய ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு திரைப்பட ஆசிரியர்களும் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் பயன்படுத்தாது ஏதாவது உண்டா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்று சொல்லும் போதே அந்த தென்றலை அப்படியே நம்ம மேலெல்லாம் தழுவி கொண்டு வருவது போல ஒரு கற்பனை தோன்றுகின்றது அல்லவா? அது மட்டுமல்ல, இந்த காற்று என்பது எதற்கெல்லாம் பயன்படுகின்றது என்பதை பண்டை காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சங்க இலக்கியத்தில் புறநானூரில் ஒரு பாடல் இருக்கு. கரிகால் பெருவளத்தானை பற்றி சங்கப்புலவர் வெண்ணிக்குயத்தியார் குறிப்பிடுகின்றார். கரிகால் பெருவளத்தான் எப்பேற்பட்ட வலிமையான அரசன். அவன் சொல்றான், அவன் கடல் கடந்து வாணிகம் செய்துள்ளான். அப்ப அதை பத்தி சொல்லும்போது, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக, வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ என்று வெண்ணிக்குயத்தியார் கரிகால் பெருவளத்தானே வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்கின்றார். இந்த காற்று என்பது கடல் பயணத்திற்கு பண்டை காலத்தில் கடல் பயணம் செய்யப்பட்டதே காற்றின் திசையை வைத்துதான். இதை ஹிப்பாலஸ் என்ற கிரேக்க அறிஞர் சொல்றார். கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு அளித்தவர். எப்படி அப்படின்னா, கிபி 1 நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்டவர் கிரேக்க நாட்டிலேருந்து முசிறி துறைமுகத்திற்கு வந்தாராம். அப்போ அவர் எப்படினாக்கா விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார் என்ற ஒரு குறிப்பு இருக்கு. அதை இன்றைக்கும் மக்கள் ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியை பயனை கூறுகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த காற்றின் பயன் யாது அப்படின்னு சொல்லும்போது, காற்று அப்படிங்கும் போது மழை தரும் என்பது எல்லாருக்குமே தெரியும். எத்தகு மழை அப்படிங்கும்போது வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. அது என்ன வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு? தென்மேற்கு பருவமழை தான் நமக்கு எல்லா பயனையும் நல்குகின்றது. அதாவது குறிப்பாக ஜூன் முதல் செப்டம்பர் வரை பொழியும் அந்த மழை தென்மேற்கு பருவமழை. அதுதான் நம்முடைய வேளாண்மைக்கு விளைச்சலுக்கு பயன்படுகின்றது. வடகிழக்கு பருவமழை அப்படி பயன் தரலையா அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை. அப்பொழுது பருவ காலத்தில் பார்த்தீங்கன்னா புயல் தோன்றுகின்றது, மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தோன்றுகின்றது. அதனால வெள்ளக்காலங்கள், மழை சேதங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் மக்களால் விரும்பப்படுவது தென்மேற்கு பருவக்காற்று. இப்போ அதனால தான் தென்மேற்கு பருவக்காற்று என்பதை
திரைப்பட ஆசிரியர்கள் எல்லாம் பயன்படுத்துகின்றார்கள். அப்ப இந்த காற்றோட பயன் என்ன அப்படிங்கிறது, ஆற்றலாக எவ்வாறு பயன்படுகின்றது, இந்த வினா கேட்பாங்க. காற்று எவ்வாறு ஆற்றலாக பயன்படுகின்றது எல்லாருக்குமே தெரியும். முதல்ல நமக்கு உயிர் வழியை தருகின்றது. உயிர் வழி இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அதற்கப்புறம் தாவரங்கள்ல ஒளிச்சேர்க்கையில் உணவு தயாரிக்க முதல் பாயிண்ட் என்னன்னாக்க உயிர் வழியை தருகின்றது, உயிர்கள் வாழ உயிர் வழியை தருகின்றது. இரண்டாவது கருத்து ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகின்றது. மூன்றாவது இந்த காற்றானது தேனில், கனியில், தாவரத்தில், உயிரினத்தில் மனத்தை சுமந்து கொண்டு எங்கும் பரப்புகின்றது. மேலும் இந்த உலகத்துல உயிர் சங்கிலி தொடர் அறுபடாது இருக்க உதவுகின்றது. உயிர் சங்கிலி தொடர் அறுபடாது இருக்க உதவுகின்றது. மேலும் நவீன தொலைத்தொடர்பு உத்தியில காற்று இல்லாமல் எதுவுமே இல்லை. அதற்கடுத்தது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பண்டை கால மொழி. இன்றைக்கு காற்றுள்ள போதே மின்சாரத்தை எடுத்துக்கொள் என்ற புதுமொழி கட்டாயமாக தேவையானது என்றே நாம் அறிகின்றோம். மேலும் இந்த ஆற்றல் வளத்தை நாம் பயன்படுத்துவதால் என்ன, கனிம வளங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படுகின்றது. அத்தோடு மட்டுமல்லாது இன்றைக்கு உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகம் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதனால் அத்தகைய காற்றினை நாம் மாசுபடாது வைத்திருக்க வேண்டும். இந்த விடையை திரும்ப ஒரு தடவை சொல்றேன். காற்று எவ்வாறு ஆற்றலாக உள்ளது, உயிர் வழியை தந்து உயிர்களை காக்கின்றது, தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு தயாரிக்க பயன்படுகின்றது, மேலும் பூவில், தேனில், கனியில், தாவரங்களில் எல்லாம் மனத்தை பரப்பி நம்முடைய உயிர் சங்கிலி தொடர் அறுபடாது இருக்க காக்கின்றது. மேலும் நவீன தொலைத்தொடர்பு உத்தியில் காற்றில்லாமல் எதுவும் இல்லை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கு பதிலாக காற்றுள்ள போதே மின்சாரத்தை எடுத்துக்கொள் என்ற புதுமொழி நம் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். ஏனென்றால் மின்னாற்றல் எடுக்கப்படுகின்றது. மின்னாற்றல் எடுக்கப்படுவதால் கனிம வளம் சேமிக்கப்படுகின்றது. மேலும் உலக அளவில் இந்தியா காற்றாலை மின் உற்பத்தியில் 5ஆம் இடத்தையும் தமிழகம் முதலிடத்தையும் பெற்றுள்ளது. இது இந்த நடுவினா அடிக்கடி கேட்கக்கூடியது. இத்தகைய காற்றை நாம் எவ்வாறு சிறப்பாக வைத்திருக்க முடியும்? நாம் செய்யறது கிடையாது. நாம் மாசுபடுத்துகின்றோம். எப்படி மாசுபடுத்துகின்றோம் அப்படின்னு என்றால், நீரின்றி இந்த உலகத்துல 5 நாள் வாழ முடியாது. உணவின்றி 5 வாரம் இருக்கலாம், நீரின்றி 5 நாள் இருக்கலாம். ஆனால் காற்று இல்லாமல் 5 நிமிடம் கூட இருக்க முடியாது. அத்தகைய காற்றை மக்களாகிய நாம் எவ்வாறு சேதப்படுத்துகின்றோம் என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் இன்றைக்கு குப்பைகள், நெகிழி பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பதன் மூலம் குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றிலிருந்து வரும் வேதியியல் பொருள்கள் நாம் நம்முடைய விண்ணில் கலக்கின்றது. அத்தோடு மட்டுமல்லாமல் தனி மனிதனின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளிப்படும் புகை, அத்தனை செயல்பாடுகளாலும் வழியானது பாழாக்கப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாது இந்த செயற்கை வாயுவினால் மக்களுக்கு தலைவலி, கண்ணெரிச்சல், தொண்டைக்கட்டு, இளைப்பு நோய் என்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றது. மேலும் காற்று மாசுபாட்டில் 5ஆம் இடத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த காற்று மாசுபடுவதால் குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது. மேலும் இந்த வளிமண்டல மேலடுக்கில் ஓசோன் மண்டலம் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஓசோன் மண்டலமே காற்று மாசுபடுவதால் ஓட்டையாகின்றது. அவ்வாறு ஓட்டையாவதால், அதாவது புற ஊதா கதிர்களை இந்த ஓசோன் மண்டலம் போர்வை போல போர்த்தி பாதுகாக்கின்றது. நாம் வழியை மேலும் மேலும் தொழிற்சாலையிலிருந்து புகை வடிகட்டி இல்லாமல் நாம் காற்றை செலுத்துவதால் பல்வேறு சேதங்கள் ஏற்படுகின்றது. ஓசோன் மண்டலம் ஓட்டையாவதால்
பல்வேறு குளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை அது வெளிவிடுகின்றது. இந்த குளோரோ கார்பன் அதாவது இயந்திரங்களின் குளிர்பதன பெட்டி ஆகியவற்றிலிருந்து வரும் நச்சுக்காற்று புற ஊதா கதிர்களை வெளிவிடச் செய்கின்றது. புற ஊதா கதிர்கள் வெளிவந்தால் பல்வேறு நோய்கள் மக்களுக்கு ஏற்படுகின்றது. ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. இதனால் உங்களுக்கு நமக்கு பயன்படும் அந்த காற்று எல்லா உயிர்களையும் அழிக்கின்றோம். அதனால் நாம் அந்த காற்றை சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும். இதுக்கு பல்வேறு நடவடிக்கைகள். அமிலமழை என்பது கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் சேரும் பொழுது மழை பொழிகின்றது. அது பல்வேறு நோய்களை நமக்கு ஏற்படுத்துகின்றது. நீர்வாழ் உயிரினங்கள் தாவரங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றது. இத்தகைய காற்றை மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும். மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, முதல்ல என்ன பண்றாங்க, ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 14 வரை மூச்சுக்காற்றை இருந்து வெளிவிடும் அந்த கரிவழியை மரங்கள் எடுத்துக்கொள்கின்றது. ஆனா அந்த மரங்கள் அதற்கு பதிலாக நமக்கு என்ன தருகின்றது? உயிர் வழியை தருகின்றது. அப்ப அவற்றை பாதுகாக்க வேண்டும். மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும். பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். தனிமனித ஊர்தி பயன்பாட்டை விட்டுவிட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். மேலும் புகை வடிகட்டிகள் புகைப்போக்கிகள் நாம் பயன்படுத்த வேண்டும். மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள் என்று கூறுகின்றார்கள். இன்றைக்கு அது வருகின்றது, அதை பயன்படுத்த வேண்டும். கச்சா எண்ணெய் நிலக்கரி முதலிய புகை வடிவ எரிபொருள்களை தவிர்க்க வேண்டும். வீட்டு சமையலுக்கு விறகு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். நமக்கு பயன் தரும் அந்த காற்றை மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. இந்த பாடப்பகுதியில் உங்களுக்கு வினாக்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இலக்கியங்களில் காற்று எவ்வாறு கையாளப்படுகின்றது, அதற்கப்புறம் காற்று ஆற்றலாக எவ்வாறு பயன்படுகின்றது, காற்றை மக்களாகிய நாம் எவ்வாறு மாசுபடுத்துகின்றோம், இந்த 3 வினாவை நீங்க படித்தீர்களானால் கட்டாயமாக ஒரு வினா கட்டாயமாக வரும். நெடுவினாவிற்கு விடை அளிக்க முடியும்.